ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தைகளை, சட்டென என் பாதம் தொடு. வரும் செவ்வாயில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையே, மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்கள் தான் வாழ்வாய்? உன் மனதில் இருந்து எப்போதோ நிம்மதியை இழந்து விட்டாய், அப்படித்தானே? ஆகவே நான் சொல்லும் இந்த நேரத்தில், என்னுடைய பாதத்தை தொடும் நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது என் செல்லமே. அமைதி, அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் உன் கௌரவம் போய்விடும் என்று நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னுடைய உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. உன் உடலையும் பாதிக்கும் நேரத்தில் உன் மனநிலையும் பாதித்து தான் இருக்கிறாய். எதையோ இழந்து விட்டதை போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய். ஆம் செல்லமே, அதனால் என் செல்ல பிள்ளை, நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்காக உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன் முருகப்பெருமான் நான் வந்துவிட்டேன், நான் இருக்கிறேன். எதிலும் அவசரமோ பதற்றமோ பட வேண்டாம், எல்லாமே பாழ்பட்டு விடும். ஆகவே நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை, கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும். நிதானம், தானத்திலும் சிறந்தது நிதானம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான நிதானமாக ஒவ்வொரு செயலும் நீ செய்து கொண்டாய போனால் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் கிடைக்கும். கவலைப்படாத, காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், அதே நேரத்தில் உன் வாழ்க்கையும் மாறும். என்னை நம்பி என் பாதத்தில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சரணடைந்து விட்டதால் உனக்கான காலங்கள், நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே. என் பாதத்தை தொட்ட நேரத்தில் உனக்கான பெரிய அதிர்ஷ்டம் வரும். செவ்வாய்க்கிழமைக்குள் எல்லாம் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். என்னை நம்பி சரணடைந்தவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இனி உன்னை நிம்மதி நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு மாறத்தான் போகிறாய். உன் அனைத்து பிரச்சனைகளும் ஏதோ இந்த நிமிடத்தில் இருந்து சரியாகிவிடும். இந்த பதிவினை நான் சொல்வதை கேட்ட நிமிஷத்தில் உனக்கானது எல்லாம் நல்லது நடக்க தொடங்கிவிடும். நிச்சயமாக உனக்கு செவி வழியில் ஒரு நல்லதொரு செய்தியை இன்னும் சிறிது நேரத்தில் நீ கேட்பாய். அந்த செவிவழி செய்தி உனக்கு நல்லதொரு செய்தியாக இருக்கும், அல்லது ஒரு மின்னஞ்சல் செய்தி உன்னை தேடி வரும். அது உனக்கான ஒரு வேலை வாய்ப்புக்காகவும் கூட இருக்கலாம், அல்லது நல்லதொரு நிகழ்வுகளாகவும் கூட இருக்கலாம், அல்லது மங்களகரமான செய்தியாகவும் இருக்கலாம். நிச்சயமாக நல்லத ஒரு செய்தியை உன் செவியில் நான் சேர்ப்பேன் என் செல்லமே. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு மாறத்தான் போகிறாய். உன் அனைத்து பிரச்சனைகளும் இந்த நிமிடத்திலிருந்து சரியாகிவிடும். உனது அனைத்து லட்சியங்களையும் வெல்லப் போகிறாய். இந்த நல்ல நாளில் உன் வீட்டிற்கு உன் முருகப்பெருமான் வரப்போகிறேன். ஆம் செல்லமே, வந்துவிட்டு திரும்பி செல்லும் முன் உன் அனைத்து கஷ்டங்களையும் என்னோடு எடுத்துச் சென்று விடுவேன். என் செல்லப்பிள்ளை, நல்லதொரு விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தீப ஒளிபோல் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய கருணை பார்வை எப்போதும் உன் மீதே இருக்கிறது. திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன், உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பித்து விட்டது. மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என் செல்லப்பிள்ளை. இப்பொழுது இந்த நொடியிலிருந்து ராஜயோகத்தில் இருக்கிறாய். உனக்கான வெற்றி பாதையை இந்த நிமிடத்திலிருந்து நான் உருவாக்கப் போகிறேன். அந்த வெற்றி பாதையில் என் விரல் பிடித்து நடந்து வா. இது எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும். ஏனென்றால் என் வார்த்தைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறாயோ அந்த அளவிற்கு கூடிய விரைவில் நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும். சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை, சில நேரங்களில் உனக்கான கஷ்டங்கள் காலங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது அல்லவா? அவற்றையெல்லாம் அதிலிருந்து உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து நீ வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே தெரிவு செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்.
இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். பிறகு பார் என் செல்லமே, நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இது இன்னும் சில நேரங்களிலே உன் கைகளிலெல்லாம் நல்லதொரு வெற்றி மாலையை நீ கையில் பெறுவாய். இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை இந்த முருகப்பெருமானின் துணையோடு கடந்து வரப்போகிறாய். மலை போல் இன்றிருக்கும் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் கரைந்து உருகத்தான் போகிறது. முருகா நன்றி, முருகா நன்றி கூற என்னிடம் என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். தைரியமாக இரு, அதே சமயத்தில் கவனமாகவும் இரு. இந்த சூழ்நிலையிலிருந்து விரைவில் கடந்து வந்து விடுவாய். இனி உனக்கு நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது என் செல்லமே. அதேபோல்தான் நான் இன்னொன்று சொல்லட்டுமா? என் செல்லப்பிள்ளை, சில நேரங்களில் அதிகமாக கோபப்படுகிறாய். கோபம் வருவது இயற்கைதான். அதில் தேவையில்லாத இடத்தில் யார் மீதோ அதிகம் உன் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் மீது நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அது மிகவும் ஆபத்தான செயல் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா? கோபத்தை குறைத்துக்கொள், அது உன் காரியத்தை எல்லாம் கெடுத்துவிடும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள். கோபத்தில் அதனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. எதையும் யோசித்தபடியே இருக்காதே. வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள், பழகிக்கொள். தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த நல்லதொரு வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என மட்டும் யோசி. வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசனை செய்து கொண்டே இரு. நீ சந்திக்கும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். மனம் தளர்ந்து விடக்கூடாது. மனதை அலைபாய விடாமல் பார்த்துக்கொள். இது உன் முருகப்பெருமான் அம்மாவாக, உனது அப்பாவாக உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக. நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன். உனக்கு இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்கள் என்றும் உண்டு. பூரண அருளோடு நல்ல செய்தி கேட்கப் போகிறாய். ஆம் செல்லமே, என்னுடைய பாதத்தை தொட்ட நேரத்தில் வரும் செவ்வாயில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் என் செல்லமே. உனக்கு விடிவு காலம். ஆம், அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம்தான். அவையெல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த முருகப்பெருமானை நம்பினோரை நான் கைவிட்டது இல்லை. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு என் செல்லமே. ஆம், உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.